ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட் பார்டர்ஸ். ஸோ இந்தியாவை சுற்றி என்னெல்லாம் நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்குது, இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் என்னென்னலாம் நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்றத க்ளூவோட பார்க்க போகிறோம் மக்களே. நம்ம எல்லா ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸுமே க்ளூவோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையும் க்ளூவோட பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த எந்தெந்த ஸ்டேட்லாம் பார்டர் ஷேர் பண்ணுது அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் என்னென்ன பார்டர் லைன்ஸ்லாம் இந்தியாவுக்கும் நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸோடைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானதே இந்த டாப்பிக்கில் எக்ஸாமில் கொஸ்டினில் ட்ரிக் வைப்பாங்க. ஹவு மெனி கண்ட்ரீஸ் தட் ஷேர் பார்டர் வித் இந்தியா அப்படின்னு கேட்டால் அதற்கு ஆன்சர் வர, ஹவு மெனி நெய்பரிங் கண்ட்ரிஸ் டஸ் இந்தியா ஹேவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு ஆன்சர் வர. ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அஃபிஷியல் இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. அஃபிஷியல் ஹிந்தி நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரத் கணராஜ்யா. இதே காமனாக ஷார்ட் நேம்ஸ் இந்தியாவுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாரத் ரெண்டு நேம் இருக்கு. ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 1ல இந்தியாவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத். ஓகேங்களா. ஸோ அஃபிஷியல் இங்கிலீஷ் நேம் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, ஹிந்தி நேம் பாரத் கணராஜ்யா, ஷார்ட் நேம்ஸ் இந்தியா பாரத். ஆர்டிகல் 1ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத். ஸோ இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். இப்போ தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. கரெக்டுங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இந்தியா, செகண்ட்ல சைனா. ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்தியா இருக்கு, செகண்ட் சைனா இருக்கு. தேர்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான். ஓகேங்களா. இதே இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஏரியா வைஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏரியா வைஸ் ஃபர்ஸ்ட் எது லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இந்தியாவுடைய பொசிஷன் எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் அதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்றத நம்ம மேண்டிட்ரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் மக்களே. ஸோ இந்தியா இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் இந்தியானா செகண்ட் யாரு சைனா. இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு ரஷ்யா, செகண்ட் கனடா, தேர்ட் சைனா மக்களே. ஓகே, இப்போ இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு வரும். இந்தியாவில் மொத்தம் 9 நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவை சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா 9 நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். ஓகேங்களா. ஸோ 9 நெய்பரிங் கண்ட்ரிஸ். நெய்பரிங் கண்ட்ரிஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 9. அந்த 9ல் 7 கண்ட்ரிஸ் தான் லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணும். லேண்ட் பார்டரை ஷேர் பண்ண கண்ட்ரிஸ் 7. மேரிடைம் பார்டர் அதாவது சி பார்டரை ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிஸ். ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி ட்ரிக்காக கேட்பாங்க, நான் சொன்னல இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன். ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரிக்காக கேட்டுருவாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி கண்ட்ரிஸ் தட் ஷேர்ஸ் பார்டர் வித் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 7. எத்தனை கண்ட்ரி இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 7. இதே இந்தியாவுக்கு மொத்தம் எத்தனை நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 9 மக்களே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அந்த 7 லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணதுல அந்த 7 கண்ட்ரிஸ் பாருங்க, ஆர்டர் வைஸ் எழுதியிருக்க பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், பூட்டான், ஆப்கானிஸ்தான். ஸோ பங்களாதேஷ் தான் லார்ஜஸ்ட் பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரி இந்தியாவுக்கு. ஓகேங்களா. அதாவது 4096.7 கிலோமீட்டர். இதே ஷார்டஸ்ட் பார்டர் ஷேர் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட 106 கிலோமீட்டர் பார்டரை ஷேர் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷ். ஷார்டஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. இது ஷார்டஸ்ட் பார்டர், இது லார்ஜஸ்ட் பார்டர். ஸோ நெக்ஸ்ட் சி பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா. ஸோ மால்தீவ்ஸ் இந்தியா மேப்ல சவுத் வெஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். ஸோ சவுத்து, இது வெஸ்ட், சவுத் வெஸ்ட் ரீஜியன்ல தான் நமக்கு இந்த மால்தீவ்ஸ் வரும். இந்த மால்தீவ்ஸ் லக்ஷதீப்
கீழே வரும். ஓகேங்களா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் நமக்கு பே ஆஃப் பெங்கால் சைடில் வரும். லக்ஷதீப் நமக்கு அரேபியன் சி சைடில் வரும். அந்த லக்ஷதீப்க்கு கீழே தான் மால்தீவ்ஸ் வரும். ஓகேங்களா, இதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஸ்ரீலங்கா வந்து செப்பரேட்டட் பை கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாக் ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா, மால்தீவ்ஸ் வந்து இந்தியன் ஓஷனுக்கு சவுத் வெஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ நான் இந்த ஸ்லைட்ல சொன்னேன் இல்லையா, ஸோ லார்ஜஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி வந்து பங்களாதேஷ், ஷார்டஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி வந்து ஆப்கானிஸ்தான் சொன்னேன். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்டர் நீங்க பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி இந்தியா கூட பங்களாதேஷ் 4096.7 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 5th லார்ஜஸ்ட் பார்டர் இந்த வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் லார்ஜஸ்ட் பார்டர் ஷேரிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில இருக்க இந்த பார்டர் ஷேர் 4096.7 கிலோமீட்டர் இருக்குல்ல, இது வந்து 5th லார்ஜஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் யாரு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்தியாவை சுற்றி இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ பார்ப்போம். ஸ்மாலஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி வித் இந்தியா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான். இதே லார்ஜஸ்ட் கண்ட்ரி தட் ஷேர்ஸ் பார்டர் வித் இந்தியா எதுன்னு கேட்டாங்கன்னா சைனா. ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி தட் ஷேர் பார்டர் வித் இந்தியா என்னன்னு கேட்டாங்கன்னா பூட்டான். ஆன்சர் வந்து மாற்றி போட்டக்கூடாது. கொஸ்டின் கேட்பான், லார்ஜஸ்ட் கண்ட்ரி தட் ஷேர்ஸ் பார்டர் வித் இந்தியா என்னன்னு கேட்டு பங்களாதேஷும் இருக்கும் சைனாவும் இருக்கும். ஆனால் ஆன்சர் ஆப்ஷன் சைனா. ஷார்டஸ்ட் கண்ட்ரி தட் ஷேர்ஸ் பார்டர் வித் இந்தியா எதுன்னு கேட்டாங்கன்னா பூட்டானும் இருக்கும் ஆப்கானிஸ்தானும் இருக்கும். ஆன்சர் வந்து பூட்டான். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பார்டர் பங்களாதேஷ், ஷார்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தான். இதே பெரிய கண்ட்ரி, அதாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரி எது இந்தியாவோட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தாங்கன்னா சைனா. ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி எது ஸோ அப்படின்னு கேட்டாங்கன்னா பூட்டான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஆர்டரை பார்ப்போம். ஸோ இதை நீங்க எழுதுறப்ப எப்படி எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்டரை எழுதுங்க, பங்களாதேஷ் 4096.7 கிலோமீட்டர். 7வது பிளேஸ்ல ஆப்கானிஸ்தானை எழுதிருங்க 106 கிலோமீட்டர். இப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வாங்க. செகண்ட் பிளேஸ்ல லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஏதோ அதை எழுதணும், அது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர். கண்ட்ரி வைஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் சைனா எழுதணும். சைனா எழுதி சைனாவோட கிலோமீட்டர் 3488 கிலோமீட்டர். செகண்ட் ஷார்டஸ்ட் பார்டர் ஷேரிங் இல்லாட்டி ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி தட் ஷேர்ஸ் பார்டர் வித் இந்தியா அப்படின்னா பூட்டான் வரும், அது 699 கிலோமீட்டர். இப்போ இந்த 4 பிளேஸ் முடிஞ்சிச்சா, ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்டர், செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஷார்டஸ்ட் பார்டர், ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி ஏரியாச்சா. இப்போ நடுவில் பாகிஸ்தான், நேபாள், மியான்மர். ஓகேங்களா, ஸோ இது மூணுத்தையும் எழுதணும். பிக்கும் எம்முக்கும் பிஎம்க்கு நடுவில் நேபாள். ஓகேங்களா, ஸோ பாகிஸ்தானுக்கு ஃபேன்சி நம்பர் மாரி இருக்கும் 3323 கிலோமீட்டர், நேபாளுக்கு 1751, மியான்மருக்கு 1643. இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ லார்ஜஸ்ட் பார்டர் யாரு, ஸ்மாலஸ்ட் பார்டர் யாரு, லார்ஜஸ்ட் கண்ட்ரி யாரு, ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி யாரு, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சா. இப்போதான் மெயின் பார்ட், அதாவது அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கு பக்கத்துல இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதை தான் எக்ஸாம்ல அதிகமா கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுல 5 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எந்த ஸ்டேட் வந்து ஆர் எந்த யூனியன் டெரிட்டரி வந்து அந்த பர்டிகுலர் நெய்பரிங் கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்ஸ் என்னென்னு வித் க்ளூவோட நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து டோட்டலாக 8 ஸ்டேட் இருக்கு மக்களே, 8மே ஸ்டேட்டு தான். ஓகேங்களா, ஸோ அந்த 8 ஸ்டேட்ல 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னு ஒரு 7 ஸ்டேட் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம ஒரு யங்கர் பிரதர் ஸ்டேட் இருக்கும். அந்த ஒரு யங்கர் பிரதர் ஸ்டேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம். ஸோ யங்கர் பிரதர்னாலே சிக்கல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யங்கர் பிரதர் ஸ்டேட் வந்து சிக்கிம். ஸோ 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ போகுமா. ஸோ க்ளூ வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது ஈஸியாக எப்படி வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் எந்தெந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் M2 R2 அந்த மாதிரி போகாமல் 7 கண்ட்ரி இருக்குது, 7த்துக்கும் 7 க்ளூ, 7 ஸ்டோரி. ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் ஸ்டோரி கிடையாது, ஆப்கானிஸ்தான், லடாக், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ரீஜனில் இருக்க லடாக் வந்து ஆப்கானிஸ்தானோட பார்டர் ஷேர் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாகிஸ்தானில் இந்தியாவோட 5 ஏரியா வந்து பார்டரை ஷேர் பண்ணுது. ஓகேங்களா, நான் 5 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்ல மக்களே, 5 ஏரியாஸ், 5 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படி கூட சொல்லலாம். அந்த 5 ஏரியால 3 வந்து ஸ்டேட்டு, 2 வந்து யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா, அப்ப
2 யூனியன் டெரிட்டரி 3 ஸ்டேட் ஷேர் பண்ற நெய்பரிங் கண்ட்ரி பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஸ்டேட் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், லடாக் மகளே. இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ பார்க்கறதுக்கு முன்னாடி க்ளூ கோட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ராஜஸ்தானுடைய க்ளூ கோடு வந்து ராஜா, குஜராத்துடைய க்ளூ கோடு வந்து ராத்திரி. இது வந்து எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எந்த இடத்துல ராஜஸ்தான் வந்தாலும் நான் ராஜான்னு தான் க்ளூ கோடு வைப்பேன். அப்ப ராஜான்னு வருதுன்னா அது ராஜஸ்தான், ராத்திரின்னு வருதுன்னா அது குஜராத், ஜக்குன்னு வருதுன்னா அது ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சு இல்லாட்டி பன்னு ஜாமு அப்படின்னு வந்தா அது பஞ்சாப், லட்டுனா லடாக். ஓகேங்களா. ஸோ ராஜா ஒருத்தவர் ராத்திரியில ஜக்குல பஞ்சையும் லட்டையும் வச்சுக்கின்னு பாகிஸ்தான் போறாரு. க்ளூ என்னது? ராஜா, ராத்திரி, ஜக்கு, பஞ்சு, லட்டு, பாகிஸ்தான். ராஜா, ராத்திரி, ஜக்கு, பஞ்சு, லட்டு, பாகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ ராஜா ராத்திரியில ஜக்குல பஞ்சையும் லட்டையும் வச்சுக்கின்னு பாகிஸ்தான் போறாரு. நெக்ஸ்ட் மியான்மர். மியான்மருக்கான க்ளூ கோடு வந்து மியா. மியான்னு என்ன கட்டும்? பூனை கட்டும். ஸோ கேட்டுன்னு வந்தா அது மியான்மர். ஓகேங்களா. ஸோ மிஸ் ஒருத்தவங்க மணி கொடுத்து ஒரு கேட்டை வாங்குறாங்க மியான்மர். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா இதை மறந்துடுவீங்க, கண்ட்ரியை மறந்துடுவீங்க. ஸோ அப்ப அந்த கண்ட்ரியோட நம்ம க்ளூவை லிங்க் பண்ணோம். ஸோ மிஸ் ஒருத்தவங்க மணி கொடுத்து மியா அதாவது கேட்டை வாங்குறாங்க. அந்த கேட்டை நாகப்பாம்பு கடிச்சிருச்சு. அதனால அவங்க அருணாச்சல் பிரதேஷ்கான க்ளூ கோடு வந்து அருணாச்சலேஸ்வரர் சிவன். ஓகேங்களா. அந்த சிவன் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஸோ மிஸ் மணி கொடுத்து வாங்கின கேட்டை நாகப்பாம்பு கடிச்சிருச்சு, அதனால அருணாச்சலேஸ்வரர் கிட்ட போய் முறையிடுறாங்க. ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அருணாச்சலேஸ்வரர் கழுத்துல இருக்க பாம்பு தான் இந்த பாம்பு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பங்களாதேஷ். பங்களாதேஷ்க்கு க்ளூ கோடு வந்து பங்களா. பங்களாதேஷ் எங்க வந்தாலும் பங்களான்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஒரு பங்களாக்குள்ளார, ஓகேங்களா, ஒரு பங்களாக்குள்ளார மிஸ் வந்து அவங்க கூட இருந்த பெண்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அசாம்னா ஆஸ்னா டாங்கி குழம்ப வச்சுட்டு திரி வச்சு விளக்கேத்துறாங்க மேகத்தை நோக்கி. ஓகேங்களா. ஸோ மிஸ் ஒருத்தவங்க கூட இருக்க பெண்கள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு ஒரு பங்களாக்கு கூட்டுக்கிட்டு போயிட்டு அந்த பங்களாக்குள்ளார டாங்கி குழம்ப வச்சுட்டு திரிய வச்சு விளக்கேத்துறாங்க மேகத்தை நோக்கி. ஸோ அப்ப மிஸ், பெண்கள், டாங்கி, திரி, விளக்கு, மேகத்தை நோக்கி பங்களாக்குள்ளார. ஓகேங்களா. ஸோ பங்களாதேஷ் தான் இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ்ல 3 சைடும் கவர் ஆயிருக்கு. 5th லார்ஜஸ்ட் லேண்ட் பார்டர் இந்த வேர்ல்டு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவில், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. பூட்டானுக்கான க்ளூ கோடு போயிட்டான், இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி, செத்துட்டான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் ஆசையா வாங்கின டாங்கி ஒண்ணு சிக்கல்ல மாட்டி போயிடுச்சு, பூட்டான் போயிடுச்சு. ஓகேங்களா. அதனால அவங்க அருணாச்சலேஸ்வரர் கிட்ட போய் முறையிடுறாங்க. இங்கேயும் அருணாச்சலேஸ்வரர் கிட்ட மிஸ் முறையிடுறாங்க. ஏன்னா அவங்க பூனையே நாகப்பாம்பு கடிச்சிருச்சு. ஓகேங்களா. இங்க பெண்கள் ஆசாசியா வளர்த்த டாங்கி சிக்கல்ல இறந்து போயிடுச்சு, பூட்டான். இந்த பூட்டான் அப்படின்னு நம்ம க்ளூ படிக்கிறப்ப சொல்லணும். அதனால அருணாச்சலேஸ்வரர் கிட்ட முறையிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்க ஹைலைட் பாருங்க மக்களே, மியான்மர் மட்டும்தான் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸால கவர் பண்ணிருக்கு. ஸோ வேற எந்த நெய்பரிங் கண்ட்ரியுமே ஃபுல்லா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னால கவர் பண்ணியிருக்காது. மியான்மர் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். இதை நான் க்ளூ சொல்றப்ப சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியால கவர் ஆகியிருக்கிறது வெறும் ஒரே ஒரு நெய்பரிங் ஸ்டேட் தான் இருக்கு இந்த ஆப்கானிஸ்தானுக்கு. அதுவும் யூனியன் டெரிட்டரி. அது எதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான், லடாக். ஓகேங்களா. ஸோ இப்போ நேபாளுக்கு வரும். நேபாள் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், 4 ஸ்டேட். ஓகேங்களா. ஸோ வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், உத்தரகாண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ். இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? அவங்க காலையில ஏந்ததும் டீ காஃபி போடுறதுக்கு பால் பாக்கெட் இருக்கணும். அப்படி பால் பாக்கெட் இல்லைன்னா அவங்க காண்டாயிட்டு, உத்தரகாண்டோடைய க்ளூ கோடு வந்து காண்டாயிட்டு பீகாருக்கு பைக்கு காரை எடுத்துக்கிட்டு அப்புக்கு போயிடுவாங்க, உத்தரப்பிரதேஷ்க்கு அப்பு. ஸோ பெண்களுக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, காலையில இருந்ததும் அவங்க டீ காஃபி போடுறதுக்கு பால் பாக்கெட் இருக்கணும். அப்படி இல்லாட்டி காண்டாயிட்டு பைக்கு காரை எடுத்துக்கிட்டு அப்புக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சைனாவுடைய க்ளூ கோடு என்னன்னா சின்ன மூக்கு. ஓகேங்களா. ஸோ சைனீஸ் மூக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன் டெரிட்டரி, 2 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டு, 2 ஸ்டேட்டு.
இப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைனா கூட நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்க சைனா கூட மட்டும்தான் யூனியன் டெரிட்டரியும் வருது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டும் வருது, ஸ்டேட்டும் வருது. ஓகேங்களா? ஸோ சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், லடாக், உத்தரகாண்ட், இமாச்சல் பிரதேஷ். சைனாக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க பண்ண ஒரு விஷயம் சிக்கலாயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அருணாச்சலேஸ்வரருக்கு நூடுல்ஸ், ரைஸ் ஆகிய அவங்களுடைய சைனீஸ் ஃபுட்டை வச்சு படைக்கிறாங்க. அதனால காண்டாயிட்டா ஹேமா, ஏன்னா அவ லட்டு தான் வச்சு படைப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்டர் இன் த வேர்ல்ட். நான் சொன்னேன் இந்தியாவும் பங்களாதேஷும் 5th லார்ஜஸ்ட் பார்டர் அப்படின்னு நான் சொன்னேன் வேர்ல்டு வைஸ். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவும் யூஎஸும். ஸோ கனடாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்க லேண்ட் பார்டர். ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே லேண்ட் பார்டர் 8893 கிலோமீட்டர். 5th தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் 4096.7 கிலோமீட்டர். 9th பிளேஸ்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்டர் இருக்குல்ல, ஸோ 3323 கிலோமீட்டர். அப்போ வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனடா யூஎஸ், 5th வந்து இந்தியா பங்களாதேஷ், 9th வந்து இந்தியா பாகிஸ்தான். இந்த டேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. ஸோ லார்ஜஸ்ட் பார்டர் ஷேரிங் பிட்வீன் எந்த கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கனடா யூஎஸ். ஓகேங்களா? ஸோ யூஎஸ்க்கு கனடா மேல ஒரு கண்ணு, ஏன்னா நிறைய பார்டர் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஷேர் ஆகிறதுனால அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதே ஷார்டஸ்ட் லேண்ட் பார்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் மொராக்கோவுக்கு நடுவில் இருக்க பார்டர் தான் ஷார்டஸ்ட் லேண்ட் பார்டர். நான் சொல்றது லேண்ட் பார்டர். ஓகேங்களா? எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 மீட்டர்ஸ் மக்களே. இதே லார்ஜஸ்ட் சி பார்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு தான் லாங்கஸ்ட் சி பார்டர் இருக்கு. ஸோ அப்போ லேண்ட் பார்டர்னா கனடா யூஎஸ், சி பார்டர்னா வெறும் கனடா. ஓகேங்களா? ஸோ கனடால லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்கு மக்களே, அது வந்து 2,02,080 கிலோமீட்டர். ஓகேங்களா? அந்த பார்டர் இருக்குல்ல சி பார்டர், அது வந்து 3 ஓஷன்ஸை வந்து பார்டர் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனை ஈஸ்ட்லையும், பசிபிக் ஓஷன் வெஸ்ட்லையும், ஆர்டிக் ஓஷனை நார்த்லையும் பார்டர் ஷேர் பண்ணுது. இதே ஷார்டஸ்ட் சி பார்டர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மொனாக்கோ அந்த பிரெஞ்சு ரிவேரா. ஓகேங்களா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.83 to 4.1 கிலோமீட்டர். லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர்னா கனடா யூஎஸ், 5th வந்து இந்தியா பங்களாதேஷ், 9th வந்து இந்தியா பாகிஸ்தான். ஷார்டஸ்ட் லேண்ட் பார்டர்னா ஸ்பெயின் மொராக்கோ. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் சி பார்டர்னா கனடா. ஓகேங்களா? ஷார்டஸ்ட் சி பார்டர் அப்படின்னா மொனாக்கோ. ஓகேவா? இப்போ இந்தியாவை மட்டும் பார்ப்போம். இந்தியாவில் லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் என்ன அப்படின்னு ஓவரால் கேட்குறாங்களா? ஸோ கொஸ்டின் வந்து லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியான்னு மட்டும் கேட்டாங்கன்னா ஆன்சர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் மக்களே, அப்ராக்சிமேட்லி 3083 கிலோமீட்டர். இதே கொஸ்டின்ல லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்க இந்தியாவுடைய ஸ்டேட் என்ன? ஸோ எந்த ஸ்டேட் வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்குன்னு ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா ஆன்சர் குஜராத் வந்து 2340 கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஷார்டஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா ஓவராலா பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, யூனியன் டெரிட்டரியில மட்டும் பார்த்தாலும் புதுச்சேரி அப்ராக்சிமேட்லி 42.65 கிலோமீட்டர். இதே ஷார்டஸ்ட் கோஸ்ட் லைன் இன் இந்தியா ஸ்டேட் வைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா 101 to 193 கிலோமீட்டர். ஸோ ஷார்டஸ்ட் கோஸ்ட் லைன் புதுச்சேரி, ஸ்டேட் கேட்டாங்கன்னா கோவா. லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் அந்தமான் அண்ட் நிக்கோபார், ஸ்டேட் கேட்டாங்கன்னா குஜராத். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்டர் லைன்ஸ் என்னென்ன இருக்கு இந்தியாவுக்கும் நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரண்ட் லைன் அப்படின்னு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க பார்டர் லைன் டூரண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கவங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்கள தொரை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ தொரன் லைன் இல்லாட்டி தூரன் லைன். ஸோ க்ளூ வைஸே நீங்க படிச்சுக்கோங்க, தொரன் லைன். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கவங்க தொரன் சொல்லி கூப்பிடுவோம். ஸோ தொரன் லைன். ஓகேங்களா? ஆனா பிரசன்ட் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்கானிஸ்தான் வந்து இந்த தொரன் லைனை பவுண்டரி லைனா சொல்றதுல ரெக்கக்னைஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் தொரன் லைன். ஓகேங்களா? மெக்மோகன் லைன் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் வர பார்டர் லைன். இதற்கான க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல மெக்மகன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து சைனாக்காரரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இல்லை அதை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அது தெரியாதுன்னா இன்னொன்று க்ளூ சொல்றேன். MC மோகன், ஓகேவா, மைக் மோகன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, அவர் வந்து சைனாக்காரரு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கும் சைனாக்கும் அவரு அடிக்கடி போயிட்டு வருவாரு. ஸோ நெக்ஸ்ட் ராட்க்ளிஃப் லைன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் மக்களே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்ப பிரிச்சது. ஓகேங்களா? அப்ப பங்களாதேஷ் பாகிஸ்தானாக இருந்தது, அதனால
இந்த ராட்க்ளிஃப் லைன்ன்றது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மூணுமே இன்க்ளூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும். அதாவது இந்தியா கண்ட்ரோலா நிறைய விஷயத்துல இருக்கிறது பாகிஸ்தான் கூட, ஆனா ஆக்சுவலா நம்ம யார் கூட கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா கூட அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கடைசியா நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இம்பார்ட்டண்டா ஏதாவது விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதை பாக்குறப்ப ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கீழே கேட்டிருக்கேன். கொஸ்டின்ஸ்க்கு எதுக்குமே ஆப்ஷன் இருக்காது மக்களே. நீங்க ஆன்சர் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ ஆப்கானிஸ்தான்ல டாலஸ்ட் ஸ்டாண்டிங் புத்தா ஸ்டாச்சுன்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லை. ஓகேங்களா? அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமியன் புத்தா 130 மீட்டர் டாலஸ்ட். ஓகேங்களா? அது எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து குஷ் மவுண்டன் ஆஃப் சென்ட்ரல் ஆப்கானிஸ்தான்ல இருந்தது. அதை வந்து தாலிபான்ஸ் 2001ல டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அப்ப ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ல டாலஸ்ட் ஸ்டாண்டிங் புத்தா ஸ்டாச்சு இந்த வேர்ல்டு என்னன்னு கேட்டாங்கன்னா பாமியன் புத்தா தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை தாலிபான் வந்து 2001ல டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அப்ப பிரசன்ட்ல ஸோ நம்ம கொஸ்டின் எப்பயுமே பிரசன்ட்ல தான் கேட்பாங்க. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாண்டிங் புத்தா ஸ்டாச்சு என்ன இப்போ பிரசன்ட்ல அப்படின்றது, அதோடைய நேம் என்ன, அது எங்க இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூகுள் பண்ணுங்க. கூகுள் பண்றப்ப அப்பதான் நமக்கு எக்ஸாம்ல தோணும் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம அப்போ கூகுள் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் தேடுங்க, நீங்கள் ஆன்சரை டைப் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அதே மாதிரி கூகுள் பண்ணுறப்ப இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறப்ப உங்களுடைய நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பங்களாதேஷ். ஸோ வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் அன்ப்ரோக்கன் சீ பீச் காக்ஸ் பஜார். ஓகேங்களா? இது எவ்வளோ கிலோமீட்டர்னா ஸ்ட்ரெச்சிங் 120 கிலோமீட்டர் டு 155 கிலோமீட்டர் அலாங் பே ஆஃப் பெங்கால். எங்க இருக்குன்னா அட் சிட்டாங் டிவிஷன் பங்களாதேஷ்ல இருக்கு மக்களே. ஸோ பங்களாதேஷோடைய பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பூட்டான். பூட்டான் பொறுத்த வரைக்கும் பூட்டான் இஸ் த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு ஹாவ் கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ். ஸோ நம்ம எல்லாரும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான் பார்த்துருப்போம். கிராஸ் நேஷன் ஹாப்பினஸை ஒரு ஸ்கேலாக வச்சிருக்கிறது பூட்டான் மட்டும்தான். கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் உடைய ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங்கை மெஷர் பண்ண இந்த கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ் உதவும். ஓகேங்களா? அதனால ஜிடிபி இல்லையா பூட்டான்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜிடிபியும் யூஸ் பண்றாங்க, இந்த கிராஸ் நேஷன் ஹாப்பினஸையும் யூஸ் பண்றாங்க. ஸோ ஒன்லி கண்ட்ரி இந்த வேர்ல்ட் கிராஸ் நேஷன் ஹாப்பினஸை யூஸ் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் மக்களே. ஸோ இந்த கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ் என்ற டேர்மை காயின் பண்ணது பூட்டானுடைய 4th கிங் ஜிக்மி சிங்கி வாங்சக் 1972ல காயின் பண்ணார். பூட்டான் எப்ப இந்த கிராஸ் நேஷன் ஹாப்பினஸை அடாப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 2008 மக்களே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூட்டான் எப்ப கிராஸ் நேஷன் ஹாப்பினஸை அடாப்ட் பண்ணிச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2008. ஓகேங்களா? ஸோ கிராஸ் நேஷன் ஹாப்பினஸ் அதை வந்து மெஷர் பண்ணுறது ஒரு 9 டொமைன்ஸ் அண்ட் 33 இண்டிகேட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட், 9 டொமைன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும், 9 டொமைன்ஸ் 33 இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? பூட்டானுடைய கரன்சி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் கிரேட் வால் இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரெச்சஸ் 21,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மியான்மர். மியான்மர்ல ஸ்வெடோகான் பகோடா டெம்பிள் இருக்கு. இந்த ஸ்வெடோகான் பகோடானா புத்திஸ்ட் டெம்பிள்ஸை தான் நம்ம வந்து பகோடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது எந்த ஸ்டைலில் இருக்குன்னா ரூஃபாக இருக்கும். இப்போ ஒரு டவர் மாரி இருக்குன்னா இங்கே ஒரு ரூஃப், இங்கே ஒரு ரூஃப், இங்கே ஒரு ரூஃப், இங்கே ஒரு ரூஃப், அதுமாரி ரூஃபாக இருக்கும். அதை தான் நம்ம பகோடான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓல்டஸ்ட் பகோடா இன் த வேர்ல்டு, ஹோலியஸ்ட் புத்திஸ்ட் சைட் இன் மியான்மர். ஓகேங்களா? ஸோ ஓல்டஸ்ட்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நேபாள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேபாள் இஸ் த ஒன்லி கண்ட்ரி மக்களே இந்த வேர்ல்டுலே நான் குவாடிலேட்டர் நேஷனல் ஃபிளாகை வச்சிருக்கு. குவாடிலேட்டர் நேஷனல் ஃபிளாக்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். நான் குவாடிலேட்டர் நேஷனல் ஃபிளாக்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்காது. எந்த கண்ட்ரியோடையது? நேபாளோடையது. ஏன்னா நேபாளோட ஃபிளாக் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். 2 ஸ்டாக்டு பென்னோன் ட்ரையாங்கிள் வித் கிரிம்சன் ரெட் சென்டர் அண்ட் ப்ளூ பார்டர். அந்த கிரிம்சன் ரெட் சென்டர் இருக்குல்ல, ஸோ இப்படி இருக்கும்.
அந்த கிரிம்சன் ரெட் சென்டர் இருக்குல்ல, அது வந்து பிரேவரியும், ப்ளூ பார்டரை வந்து பீஸையும் மீன் பண்ணுது மக்களே. ரெண்டாவது, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுனால அந்த ஃபிளாகே வந்து ஹிமாலயன் மவுண்டனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிளாகை நேபாள் எப்போ அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 1962 மக்களே. ஸோ நேபாளுடைய கரண்ட் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக சேஞ்ச் ஆனாங்க. ஸோ இதை மறக்காம செக் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பாகிஸ்தான். பாகிஸ்தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேவ்டு இன்டர்நேஷனல் ரோடு. ஓகேங்களா. காரகோரம் ஹைவே அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேவ்டு இன்டர்நேஷனல் ரோட் காரகோரம் ஹைவே இஸ் லொக்கேட்டட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னு ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் வந்து பாகிஸ்தான். கனெக்டிங் பாகிஸ்தான் டு சைனா எங்க கனெக்ட் பண்ணுது? கொஸ்டின் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு இந்த ஹைவே அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த ரெண்டு கண்ட்ரியை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் டு சைனா. ஓகேங்களா. ஸோ எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982. இந்த காரகோரம் ஹைவே இருக்குல்ல, அதுக்கு ஆல்டர்னேட் நேம்ஸும் இருக்கு. அந்த ஆல்டர்னேட் நேம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஹைவே, நேஷனல் ஹைவே 35, NH35 தான் வந்து இந்த காரகோரம் ஹைவே. ஓகேங்களா. இந்த காரகோரம் ஹைவேவை 8th வாண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஆல்டர்னேட் நேமும் இருக்கு. ஜென்ரலா நம்ம 8th வாண்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்போடியாவில் இருக்க அங்கர்வாட் டெம்பிளை தான் சொல்லுவோம். ஆனால் இந்த காரகோரம் ஹைவேக்கும் ஒரு ஆல்டர்னேட் நேம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th வாண்டர் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவை நம்ம ஃபேமஸாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஆஃப் இந்தியன் ஓஷன். ஸோ பேர்ல் ஆஃப் இந்தியன் ஓஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா. ஓகேங்களா. இந்தியாவையும் ஸ்ரீலங்காவும் எப்படி செப்பரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் ஸ்டேட், கல்ஃப் ஆஃப் மேனர் இது ரெண்டுத்தினால செப்பரேட் ஆகும். ஸோ ராம் சேது ஆர் ஆடம்ஸ் பிரிட்ஜ். ஓகேங்களா. இந்த பிரிட்ஜ் வந்து இந்த பாக் ஸ்டேட்டையும் கல்ஃப் ஆஃப் மேனரையும் செப்பரேட் பண்ணும். அதாவது பிரிட்ஜ் இப்படி இருக்கும். ஒரு சைடு கல்ஃப் ஆஃப் மன்னாரும் இன்னொன்று சைடு பாக் ஸ்ட்ரெயிட்டும் இருக்கும். நடுவில் இந்த பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜ் வந்து 48 கிலோமீட்டர் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் என்ன? இதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஏன்னா இதில் நிறைய பேர் தப்பு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ கேபிட்டல், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ மால்தீவ்ஸ் வந்து ஃபிளாட்டஸ்ட் கண்ட்ரி இந்த எர்த் எதுன்னு கேட்டாலோ ஆர் ஃபிளாட்டஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு எதுன்னு கேட்டாலோ அது மால்தீவ்ஸ் தான் மக்களே. ஸோ மால்தீவ்ஸை வந்து நம்ம கார்லாண்ட் ஆஃப் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்லாண்ட் ஆஃப் ஐலாண்ட்ஸ்னா மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸோடைய கரன்சி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ல இது வரைக்கும் கவர் பண்ணது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 2A. பார்ட் 1ல யுனைடெட் நேஷன்ஸ்னு ஆரம்பிக்கிற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இருக்கும். பார்ட் 2ல தான் இந்த ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்ட் பேங்க் வந்து பார்ட் 1லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே பார்ட் 2ல, பார்ட் 2Aல வரும். இந்த பார்ட் 2Aல வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தனியாக வேற ஒரு செட் ஆஃப் க்ளூவையும் சொல்லியிருப்பேன் இதோட எண்டில். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துருங்க மக்களே. இதற்கான குவிஸ் வீடியோ வந்து ஒன்று போட்டிருப்பேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியோட கேபிட்டல் என்ன, சிஎம் யாரு, கவர்னர் யாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்டேட்டட் லிஸ்ட் ஆஃப் கவர்னருக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை பார்த்தவங்க மறக்காம இதை பாருங்க. ஏன்னா இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறப்ப தப்பு விட வாய்ப்பு இருக்கும். இதில் அப்டேட்டட் லிஸ்ட் ஆஃப் கவர்னர் மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையுமே பார்த்துருங்க. ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ், எல்லா மிலிட்ரி எக்ஸசைஸும் ரீசெண்டாக எந்த எடிஷன் இருந்ததோ வித் க்ளூவோட. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே க்ளூவோட தான் மக்களை சொல்லியிருப்பேன் எக்ஸப்ட் திஸ் ராம்சார் சைட். ஓகேங்களா. ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் எல்லாமே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி எல்லாத்துடைய மல்டிலேட்டரல், பைலேட்டரல், ட்ரைலேட்டர் எல்லாத்தையுமே ரீசெண்டாக எந்த எடிஷன் நடந்ததோ அதை வித் க்ளூவோட சொல்லியிருப்பேன் மிலிட்ரி எக்ஸசைஸ். இந்த டாப்பிக்கும் பார்த்துருங்க. நேஷனல் பார்க் அதோடைய குவிஸோட. ஸோ இந்த 2 வீடியோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேல அப்டேட் பண்ணியிருக்கோம். ராம்சார் சைட்டில் 2 பார்ட் விட்டுருக்கேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் ராம்சார் அக்ரிடியேட்டட் சிட்டி அப்படின்னா என்ன அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இயர்ஸ்னால் நிறைய பேருக்கு என்னன்னே தெரியல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் என்ன அப்படின்ட்டு கீழே 5 ஆப்ஷன் கொடுப்போம்.
2026 இஸ் த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் என்னன்ட்டு கீழே ஆப்ஷன் கொடுப்பான். ஸோ அதை பற்றி தான் இந்த இன்டர்நேஷனல் இயர்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேல இது வரைக்கும் இவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் சான்சஸாக இருக்கட்டும், டனல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் அவேர்னஸ் பொறுத்தவரையிலும் த்ரெட்ஸ் போர்ட்டல், உத்கம் போர்ட்டல், உதயம் போர்ட்டல், சிட்பி, பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன், ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம், ஜன்தன் அக்கௌண்ட், நோ ஃப்ரீல் அக்கௌண்ட்லேருந்து ஜன்தன் அக்கௌண்ட் வரைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேவா அதையும் சொல்லியிருப்பேன். ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், இசிஎஸ் இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் பற்றி நிறைய பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லை மக்களே. ஸோ ஆர்டிஜிஎஸ் இருக்குது, நெஃப்ட் இருக்குது, இசிஎஸ் இருக்கு. இந்த என்பிசிஐ வந்த பிறகு இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் ஹவுஸ் தான் வந்து எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் தான் வந்து நேச்சா மாறும். அப்ப நேச் பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் வீடியோவை பார்த்துங்க. இதுக்கப்புறம் என்பிசிஐயோட ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோலாம் வரும் ஓகேங்களா. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இன்இக்வாலிட்டி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு மக்களே, எக்ஸப்ட் கோடட் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசமையும் முடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.